வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லெப்ரோசி இந்த டிசீஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ லெப்ரோசியை பார்த்திங்க அப்படின்னா ஹான்சன் டிசீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாக அந்த இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல இருந்து நமக்கு லெப்ரோசியை காசு பண்ணும். அந்த இன்ஃபெக்ஷன் யார் அப்படின்னா இது ஒன் ஆஃப் தி பாக்டீரியா தான், மைக்கோபாக்டீரியம் லெப்பரை அப்படின்ற ஒரு பாக்டீரியா, ஓகேவா? இது ஒரு குரோனிக் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். அப்போ ரொம்ப நாளாக இந்த டிசீஸ் வந்து நமக்கு உள்ளே இருக்கும். சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே காட்டும். ஓகே, இந்த டிசீஸ் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதோட அஃபெக்டிங் ஏரியாஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிஃபெரல் நர்வ்ஸ், ஓகேவா? பெரிஃபெரல் நர்வ்ஸ் நமக்கு லோவர் லிம்பு அப்பர் லிம்புக்கு வரக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். அடுத்ததான் மசில்ஸு, ஸ்கின்னு, ஐ, ஓகேவா? நம்ம ஐ வந்து தனியாக பார்ப்போம். ஐ வந்து நம்ம லெப்ரோசினால என்னென்ன அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தனியாக பேசுவோம். அடுத்ததாக போன்ஸு, டெஸ்டிஸ், மேலாக இருந்தாங்க அப்படின்னா டெஸ்டிஸ், அதே போல் இன்டர்னல் ஆர்கன், கிட்னி, லங்ஸு, ஸ்டொமக்கு, லிவர், இந்த மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணும். அதே போல் இதை வந்து மேன்கைண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? மனிதாபிமானம் பார்க்கக்கூடிய ஒரு டிசீஸ், ஓல்டஸ்ட் டிசீஸ் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு லெப்ரோசி வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த லெப்ரோசிக்கு ஏன் வேறு பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தனியாக பேசுவோம். இப்போது இந்த லெப்ரோசி வரணும் அப்படின்னா 3 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஜென்ட், நம்ம சொன்னோம் இல்லையா, மைக்கோபாக்டீரியம் லெப்பரை அப்படின்ற ஒரு ஏஜென்ட். அடுத்ததாக ஹோஸ்ட், நம்ம தான். அதுக்கு வாழ இடம் கொடுக்குறது யார்? நம்ம தான் இடம் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் லெப்ரோசி நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ ஏஜென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்பரை, சரி மைக்கோ. இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்பரையை தான் நமக்கு இந்த ஒரு இன்ஃபெக்ஷனை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க, ஓகேவா? நம்மள்கிட்ட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜ், நம்மளுடைய செக்ஸு, நம்மளுடைய இம்யூனிட்டி இதெல்லாம் பொறுத்து அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? ஸோ ஏஜ் பார்த்திங்கன்னா இது சில்ட்ரனை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, எல்லா ஏஜையுமே அஃபெக்ட் பண்ணும், ஓகேவா? ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து இது ஒன்லி சில்ட்ரனை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் ட்ரூ கிடையாது. ஓகே, செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேல்ஸை அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் வென் கம்பேர்ட் டு தி ஃபீமேல்ஸ். ஃபீமேல்ஸை கம்மியாக தான் அஃபெக்ட் பண்ணுது, ஓகேவா? அதே போல் இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகலை, பட் ஒரு சிலருக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுது. அவங்களாம் இம்யூனிட்டியில் வீக்காக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுது. ஓகே, அப்போ அடுத்ததாக என்விரான்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்மிஷன், ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு வந்த டிசீஸ் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்பரை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அஃபெக்ட் பண்ணிவிட்டு அவருடைய நேசல் செக்ரேஷன், அவருடைய மியூக்கஸாக இருக்குல்ல நேசல் செக்ரேஷன், ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 days வரைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த 9 daysக்குள்ளே மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது மாய்ஸ்ட் சாயிலில், ஈரமான சாயிலில் பாடி டெம்பரேச்சர் நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 46 days வரைக்கும் உயிரோடு இருக்குமா, ஓகேவா? ஸோ நேசல் செக்ரேஷன் ட்ரை ஆன பின்னாடியும் 9 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். மாய்ஸ்ட் சாயிலில் 46 days வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நம்ம வந்து ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்பரை வந்து நமக்குள்ளேயும் போக வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதே போல் நமக்கு ஹவுஸ் ஹோல்டு வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வென்டிலேஷன் கம்மியாக இருக்குது அல்லது ரொம்ப க்ரௌடான ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கூட இந்த மைக்கோபாக்டீரியம் லெப்பரை வந்து நல்லா வளரும். அதோட சர்வைவலுக்கு அதெல்லாம் ஃபிட்டான ஏரியா. ஓகே, இப்போ இந்த லெப்ரோசி நம்மளை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ், ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம காட்டும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போபிக்மெண்டட் பேச்சஸ், அதாவது பேச்சஸ் இருக்கும் ஆனால் அதில் ரெட்னஸ் வந்து அதிகமாக இருக்காது, ஓகேவா? பிக்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பேச்சஸ் வந்து க்ரியேட் ஆகும் உடம்புல அடிக்கடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் குட்டேனியஸ் சென்சேஷன், நமக்கு ஸ்கின்னில் என்ன தான் டச் பண்ணாலும் சென்சேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தோன்னா லைட் டச் வந்து அவங்களால ஃபுல்லாகவே சென்ஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதே போல் அவங்களோட நர்வ் பார்த்திங்கன்னா திக்காகும், நார்மலாக இருக்காது, ரொம்பவே திக்கண்டு நர்வாக மாறிடும். அதே போல் அவங்களோட ஸ்கின்னுக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசில்லே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஓகேவா? அவங்களோட ஸ்கின்னில் நேசல் ஸ்மியர்ஸ், இப்போ நேசல் ஸ்மியர்ஸ் அப்படின்னா நம்ம மூக்குள்ளே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாட்டி விட்டு பார்ப்போம். ஸோ அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசில்லை உள்ளே வாழ்ந்துகிட்ருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்கின்லேயும் இருக்கும், நோஸ்லேயும் வாழ்ந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு லெப்ரோசி வந்தால் இருக்கும். ஓகே, லெப்ரோசியை வந்து நம்ம ஒரு
ரொம்ப நாள் நம்ம உடம்புலையே இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட இது வெளியே சிம்டம்ஸ் காட்டுறதுக்கு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ 3 to 5 இயர்ஸ் மட்டும் இல்லை, இது மேக்ஸிமம் பார்த்தோன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு சிம்டமை வெளியே காட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னா அது லெப்ரோசி தான். ஓகே, இப்போ இந்த லெப்ரோசி காஸ் பண்ணக்கூடிய மைக்கோபாக்டீரியம் லெப்ரோய். ஸோ இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் டிரான்ஸ்மிட் ஆகுது, இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். நமக்கு எப்படி கொரோனா வந்து ட்ராப்லெட் மூலமாக பரவுதோ அதே மாதிரி இதோ ட்ராப்லெட், ஆனால் ஏரில் பரவாது. அடுத்ததாக கான்டாக்ட், இன்ஃபெக்ட் ஆனவங்கள கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெக்டார்ஸ், வேறு ஒரு ஆர்கானிசம் அதே இன்ஃபெக்ஷனை கேரி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லது ஏதோ ஒரு நீடில்ஸ், வேறு ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நீடில் வந்து ஒரு வெக்டார் ஆக்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஓகே, இப்போ இதில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், மேஜராக வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூரைட்டிஸ். நம்ம சொன்னோம் நர்வ் வந்து திக்காகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நர்வ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நர்வ் இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி. ஸோ அதை நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக மசில் பேரலைஸ் ஆகும். ஒன்ஸ் நர்வ் டேமேஜ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மசில் பேரலைஸ் ஆகும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல்சர், நமக்கு புண்ணு அதிகமாக வரும், ட்ராபிக் அல்சரேஷன். அடுத்ததாக ஹேண்ட் அண்ட் ஃபீட் டிஃபார்மிட்டி. ஓகேவா? கை காலில் வந்து நிறைய மாற்றங்கள், ஏன்னா மசில் பேரலைஸ் ஆகுதில்ல. மசில் பேரலைஸ் ஆனால் அல்லா நோவ். ஸோ ஃபஸ்ட்டு நோவ். ஓகேவா? நோவ் வச்சு நீங்கள் இது எல்லாத்தையும் சொல்லிடலாம், நோவ் வச்சு இது ரெண்டையும் சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் லெப்ரோசினால் ஐயில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது. ஸோ அதை வந்து நம்ம தனி வீடியோவில் ஆப்தல்மாலஜியில் பேசுவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் ஒரு படத்தில் என்னோடு நீ இருந்தால் அப்படின்னு ஒரு சாங்கில் வந்து பாடுவார் இல்லையா? ஸோ அப்போதைக்கு அவரோட ஃபேஸ் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இந்த லெப்ரோசி ஏற்படுத்தும். ஸோ அவங்க ஸ்கின்ல எல்லாமே ஹைப்போபிக்மெண்டட் பேச்சஸ் இருக்கும். அதே போல் அவங்களுக்கு ஸ்வெட்டு வராது. ஓகேவா? ட்ரைனஸாக இருக்கும். அவங்களுக்கு சென்சேஷனும் இருக்காது, அனஸ்தீசியா இருக்காது. அதே போல் ஹேர் க்ரோத்தெல்லாம் கம்மியாக இருக்கும், லாஸ் ஆஃப் ஹேர் க்ரோத்து. ஐப்ரோ லாஸ் ஆகிடும். லேக் ஆஃப் தால்மஸ், அதாவது கண்ணை வந்து மூடி இருப்பாங்க. நம்ம லேக் ஆஃப் தால்மஸ், கண்ணை வந்து ஒன் சைடு மூடி இருக்க மாதிரி இருக்கும், அல்லது டபுள் சைடு மூடி இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெரிஃபரல் நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆகிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி ஒரு அந்த விக்ரம் இருக்க மாதிரி ஒரு ஃபேஸ் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மாதிரி பர்சன்ஸை வந்து சொசைட்டியில் வந்து ஹேட் பண்ண தான் செய்வாங்க, ஃபேமிலியிலையும் ஹேட் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அந்த விக்ரமை வந்து ஹேட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, இதோடைய இன்னும் ஒரு சில கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஐயில் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது, அதே போல் இதோட காம்ப்ளிகேஷன்ஸில் ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனியாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம். இன்றைக்கி நம்ம லெப்ரோசி பற்றின இன்ட்ரோடக்ஷன் மட்டும் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். மைக்கோபாக்டீரியம் லெப்பரே அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ இதோட எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்காது, நிறைய டைப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலிடாக இருக்கலாம், கிரானுல்ஸ் மாதிரி இருக்கலாம். அடுத்ததாக ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கும். இதை ஒரே ஒரு பாக்டீரியா இந்த மாதிரி பல டைப்ஸில் இருக்கும், ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். குளோபை ஃபார்மில் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 4 டைப்பான சாலிடாக இருக்கலாம், கிரானுல்ஸ், ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கும், குளோபையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்டீரியா நம்மளை இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்கின்னில் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வரணும் இல்லையா? அதுக்காக தான் இது ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு தன்னோட சிம்டம்ஸ் வெளியே காட்டுது. இது 20 இயர்ஸ் மட்டும் இல்லை, 30 இயர்ஸ் கூட ஆகலாம். அதோட சிம்டம்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க ஃபேஸ் வந்து அந்த விக்ரம் மாதிரி மாறிடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சொசைட்டிலலாம் ஹேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்ணாது. இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.